அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஆகாயம். ஆகாயம் எனும் பஞ்சபூதம் வெட்ட வெளியை குறிப்பது என்பதை போன வீடியோவில் பார்த்தோம். எப்படி பிரபஞ்சத்துல 97% வெட்ட வெளியாக இருக்கிறதோ, எம்டி ஸ்பேஸா இருக்கிறதோ, அதே மாதிரி நம்ம உடலுக்குள்ளும் பல இடங்கள்ல எம்டி ஸ்பேஸ் இருக்கும். உதாரணம், நம்முடைய எலும்பு எடுத்துக்கிட்டோம். எலும்புக்குள்ள திடப்பொருள் கொஞ்சமா தான் இருக்குது. எம்டி ஸ்பேசஸ் நிறைய. ஒரு செல்லுக்கும் இந்த செல்லுக்கு இடையில எம்டி ஸ்பேசஸ் இருக்கு. அதனால என்ன ஆகும்னா, தேவையான உறுதி இந்த எலும்புக்கு இருக்கும். ஆனா வெயிட் கம்மியா. முழுக்க முழுக்க திடப்பொருளால் ஆனதுன்னா அந்த எலும்பு தூக்கிட்டு உங்களால் நடக்க முடியாது. அது ஸ்டீல் மாதிரி இருக்கும். அவ்வளவு திக்கா இருந்ததுன்னா, ஸ்டீல் மாதிரி ஒத்தியா இருந்தா உங்களால் நடக்க முடியாது. தூக்கிட்டு நடக்க முடியாது. அவ்வளவு பாரமா இருக்கும். அப்போ உங்களுடைய எல்லா எலும்புகளிலும் எம்டி ஸ்பேஸ். நம்முடைய இதயத்தை எடுத்துக்கிட்டா அதுல 4 அறைகள் இருக்குது. இப்ப மேல் அறைகள் இரத்தத்தால் நிறையும் போது கீழ் அறைகள் எம்டி ஆகும். அந்த மேல உள்ள அறைகள் பம்ப் பண்ணி பிளட்டை உள்ள அனுப்பும் போது கீழே உள்ள அறைகள் நிறையும். அப்ப மேல உள்ள அறை எம்டி ஆகும். சுவாசத்தை எடுத்துக்கோங்க. மூச்சை உள்ள இழுக்கும் போது காற்று போய் அது நிறைக்குது. மூச்சை வெளியே விடும்போது உங்களுடைய நுரையீரல்கள் எம்டி ஆகுது. சாப்பிடுறோம், வயிறு நிறையுது, ஜீரணம் ஆகாத வயிறு ஜாலிக்கும். அங்கே எம்டி ஸ்பேஸும். So we need empty space inside the body. இதை ஞாபகம் வச்சுக்க. அடுத்தது இந்த கபாலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சைனஸை சுற்றி தோற்றம். இங்கே மேக்ஸிலரி, இங்கே மாடர்ன் சைனஸ், இங்கே ப்ராண்டல் சைனஸ், அப்படி இது ஃபுல்லாக சைனஸ் இருக்கு. இந்த சைனஸ் அப்படின்னாலே உள்ள எம்டி ஸ்பேஸா. எதுக்காக? நம்ம பேசும்போது காற்று இந்த எம்டி ஸ்பேஸ்ல போய் ரெசனேட் ஆகி வெளியே வரும். அப்பதான் குரல் நல்லா. சளி பிடிச்சி மூக்கு அடிச்சுன்னா இந்த எம்டி ஸ்பேஸ் உள்ள போய் ரெசனேட் ஆகாது சவுண்ட். அப்போ மூக்கடிச்சு பேசுறான் அப்படின்னு பண்ணி. அப்போ உங்களுடைய அந்த கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், உங்களுடைய குரல் நல்லா இருக்கணும். இங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இந்த டைனத்தில் என்ன ஆகுது? அந்த எம்டி ஸ்பேஸுக்குள்ள செக்ரீஷன்ஸ் வந்து இன்ஃபெக்ஷனால செக்ரீஷன்ஸ் வந்து அலர்ஜினால செக்ரீஷன்ஸ் வந்து அது ஹெவி ஆயிடுது. இப்போ தலை பார்த்து. அப்போ எம்டி ஸ்பேஸ் திருக்கோயில் இடத்துல இருக்கணும். அப்படித்தான் இந்த உடல் டிசைன் பண்ணப்பட்ட. இந்த எம்டி ஸ்பேசஸ் இயல்புக்கு மாறாக நிறைக்கப்பட்டால் இது நோய்களை உருவாக்கும். இது பிசிக்கலான ரூட்ஸ். அடுத்தது மென்டல் இமோஷன் பார்த்தோம். எம்டி ஸ்பேஸ் இந்த ஆகாயம் பூதம் இட் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் ஈகோ. இந்த 5 வரல பாருங்க, எது பெருசு நீட்டமா இருக்கு? இந்த நடுவதல் தான் ஆகாயத்தோட வரும். இந்த ஆகாயத்தை கட்டுப்படுத்துறது இந்த நடுவு, அதோட ரிமோட். மேலுப்பு கிட்டிக்கிறா, இதுதான் உங்களுடைய அகந்தான், ஈகோ. ஆங்கிலத்தில் ஈகோன்னு சொல்லுவோம், தமிழ்ல அகந்தான். இப்போ ஈகோ வேணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈகோ வேணும். இந்த ஈகோ என்ன பண்ண வைக்கும்? போட்டி போடுறது, காம்பீட் பண்ண வைக்கும், ஜெயிக்க வைக்கும். அது அகங்காரம் சொன்னோடனே ஆணவம் நினைச்சுவார். அகங்காரத்தோட அடுத்தபடி ஆணவம். அகங்காரம் என்கிற ஈகோ ஒரு தன்னம்பிக்கையை தரும், ஒரு துணிச்சலை தரும், ஒரு உறுதியை தரும், ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். இது தேவை, எல்லாருக்கும் தேவையான ஒன்று. அந்தான் நான் நல்லவன் என்கிற அகங்காரம் உங்கள்கிட்ட இருக்கணும். அது நீங்க நிஜமா நல்லதா இருக்கணும். அது ஓகே. அப்ப அந்த அகங்காரம் தான் உங்களை வாழ்க்கையின்
மேற்படி இழுத்து செப்புண்டத இந்த அகங்காரம் உங்களுக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் பத்தா தன்னம்பிக்கை இருக்கா உங்களை முந்தி தள்ளும் போட்டி போட வச்சு வெற்றி பெற வை எப்போ இந்த அகங்காரம் குறையுதோ இப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை குறையும் துணிச்சல் ஏதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகும் உங்களால வாழ்க்கையில வெற்றி பெறும் இது ஆகாயம் அதிகமா பண்ண என்ன ஆகும் அகங்காரம் விலகிச்சாகும் அகங்காரம் அடுத்த நிலைக்கு ஆணவம் மாறும் நான் நல்லவன் நான் வல்லவன்கிறது அர்த்தம் நான் மட்டுமே நல்லவன் நான் மட்டுமே வல்லவன் அது ஆணவம் அடிவைக்கும் பாவம் இருந்தாலும் வாழ்க்கையில் மீறக்கப்படும் உங்களை வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு உங்களை உயர்த்தி விடும் உங்களுடைய அன்பா இப்போ மனிதனுக்கும் விலங்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மேன் இஸ் ஆல்சோ an animal மனிதன் என்பவன் நிருப்பம் தான் பயாலஜி இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈகோ அகந்தான் ஒரு யானை உருவத்தை ரொம்ப பெருசாகும் மிக வலிமையாக தான் வலிமையானவன் தான் உருவத்தை பெரியவன் அப்படிங்கிற அந்த ஈகோ இருக்கு கிடையாது சரியா இந்த ஈகோ அவனுக்கு கிடையாது மனிதனுக்கு அந்த ஈகோ உண்டு அது தன் உணர்வுன்னு சொல்லுவோம் ஈகோ உண்டு இப்போ ஒரு நாய் சிந்திக்கும் நரி சிந்திக்கும் எல்லா ஹையர் அனிமல்ஸும் சிந்திக்கும் நான் சிந்திக்கிறேன் என்கிற உணர்வு அதுக்கு கிடையாது அதான் ஈகோ அது உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிப்பான் எல்லா மிருகங்களுக்கும் அறிவு உண்டு 5 அறிவு உண்டு மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு அப்படின்னா முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க நான் சிந்திக்கிறேன் என்பது மிருகத்துக்கு தெரியாது அனிமலுக்கு தெரியாது அது உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிக்கார் மனிதன் மட்டும்தான் தான் சிந்திக்கிறேன் என்ற உணர்வு இருக்கு அதுதான் அவனுடைய ஆனந்தாக்கம் அவருடைய ஈகோ இந்த ஈகோ வாழ்க்கையில மேலுக்கு தும்பும் அப்போ இந்த ஆகாயம் என்னும் பூதம் உங்கள் உடலில் சமநிலையில் இருந்தால் உங்களுடைய ஈகோ தேவையான அளவுக்கு ஆகாயம் குறையும் போது ஈகோ குறையும் உங்களுடைய அகங்காரம் குறையும் நம்பிக்கை குறையும் துணிச்சல் குறையும் போட்டி போட்டு முன்னாக ஏறணும் முன்னேறணும் வாழ்க்கையில் அடுத்தபடி எட்டணுங்கிற அந்த உந்துதன் கம்மியாயிப்பு இது ஆகாயம் அதிகமாயிப்போனா அகங்காரமோ அதுவும் அடிவை போட்டார் ஆகாயம் சமநிலையில் இதை தேவை அடுத்து இந்த வாதப்பித்த கவத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாதம் என்பது ஆகாயமும் காற்றும் இணைந்து உருவாகும் கம்மியா போச்சுன்னா காற்று அதிகம் காற்று அதிகமான என்ன ஆகும் ஒரு வறட்சி தன்மை உண்டாகும் துணியை தவிர்த்து என்ன பண்றீங்க காயப்படும் போது அதை எது காய வைக்கிறது காற்று ஆகாயம் காற்று காத்துல காத்தார போட்டீங்கன்னா சீக்கிரமா அது உறந்துடும் காற்று அந்த துணியை உதட வைக்கும் அதே மாதிரி உதரின் காயம் அதிகமாக போகும்போது காற்று கம்மியாகணும் இப்போ வறட்சி நிலை உருவா எதிர்ல தோல் வறண்ட போதும் தோல்ல மினுமினுப்புதாது கேத்தம் வறண்டு போகும் கேத்தத்துக்கு மினுமினுப்புதாது கேத்தம் ஈஸியா உடையும் நகங்கள் ஈஸியா உடைய ஆரம்பிச்சிடும் எல்லா இடத்துலும் ஒரு வறட்சி இது உடற்பார் அடுத்ததான் சிந்தனையில் வறட்சி வரும் தெளிவா சிந்திக்க முடியாது ரொம்ப சிந்தனையில் வறட்சி வரும் இது உடல் சார்ந்த நோய் நிலை இது ஆகாயம்
அதிகமாயிடுச்சுன்னா காற்று குறைந்து. இப்போ காற்று என்ன? உடலில் உள்ள மூமெண்ட்ஸ். காற்றுடைய இயல்பு ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஒரு இடத்துல நில்லாது. காற்றுக்கு வேலை கிடையாது. காற்று ஒரு இடத்துல நிற்காது. அது ஊதிக்கிட்டே அந்த ஊட்டம் தடைப்படும். உங்களுடைய இயக்கங்களின் மந்தத்தத்தை அட்மிட் குறையும். அட்மிட் ஒழுங்கா வராம அடிச்சுனியாக வரும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை. ரத்த ஓட்டம் தடைப்படும். அப்ப எல்லாமே அதாவது இயல்புல இருக்கலாம். ஆகாயத்தை சமநிலை கல்ப ஆகாயத்தை சமன்படுத்தும் ஆகாயத்தோட விரல் நடுவிரல் பாகம். இந்த நடுவிரல் நுனியை பெருவிரல் நுனியோட பிற 3 விரல்களும் வளைவில்லாம நேராம். 2 கையிலையும் இந்த 2 விரலும் ஒன்னோட ஒன்று இணைந்து இருக்கணும். இங்கே 2 விரலும் ஒன்னோட ஒன்று இணைந்து இருக்கணும். 3 விரல்களும் நேரா இருக்கணும். இந்த நுனி 0 மீட்டர் தொடரணும். அழுத்தம் பிரிப்போம். இது ஆகாயத்திட. நம்ம காட்டும்போது இப்படி காட்டும். பண்ணும்போது உள்ளங்கை வாரத்தை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு உங்களோட நேரம் கையை வச்சுக்கோங்க. கழுத்து முதுகு நேராக வச்சுக்கோங்க. நம்பி உட்காருங்க. இயல்பான சுவாசம். கால் 2 தரையில பதிய வச்சுக்கணும். இப்படி உட்காரு. எவ்வளவு நேரம் பண்ணணும்? 5 நிமிஷம் பண்ணா போதும். 5 நிமிஷத்துக்கு பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆகாயம் என்னும் பூதம் உடலில் சமநிலை அடையும். அப்ப இந்த ஆகாயம் என்னும் பூதம் கடுமாட்டம் இருந்தால் பின்பாருன்னு சொல்லலாம். அதனால அந்த நோய்களை குடும்பத்தின் பிளாங்க ஒரு முதிரை 5 முதிரைகள். இப்போ பஞ்சபூதம் 5 முதிரைகள் இருக்கு. 5 பூதத்துக்கு ஒரு முதிரை சமன் இருக்கும். அதை பண்ணீங்கன்னா உங்க உடல்ல 50 சமநிலை. 50 சமநிலை மாற்றங்களால் உருவான நோய்கள் சரியாப்பா. அது நீங்க முதல் முதிரையா ஆகாயந்திரையா இன்னைக்கே பண்ண ஆரம்பிச்சதுன்னா 5 நிமிஷம் பண்ணப்போ 5 நிமிஷம் அந்த நடுவிரல் முடியை பெருவிரல் முடியில இணைக்கணும். பிற 3 விரல்களை வளைவில்லாமல் நேரம். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது டாக்டர் ஜேடி.